பேசிக்காக நமக்கு தேவையானது டேபிள். நம்ம ப்ரொஃபஷனலாக பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா இந்த டேபிள் இல்லாமல் நம்ம பண்ணிக்கலாம். ஆன் ஸ்பாட்லாம் நம்ம போய் பண்ணுறோம் வேணும் அப்படின்னா நம்ம பெட் இருக்குல்ல அதில் பின் போட்டு நம்ம அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நான் சொல்லி கொடுக்குற ப்ரொசீஜரை அங்கே நீங்கள் போய் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ இதுக்கு தேவை வந்து நமக்கு மெயினாக ஒரு டேபிள், சாரி, சேஃப்டி பின் மஸ்ட். நம்ம எங்கே போனாலும் நமக்கு கேரி பண்ணி சேஃப்டி பின், இன்ச் டேப் மேக்ஸிமம் நல்லா தரவாயிட்டா இன்ச் டேப் தேவையில்லை. பட் இருந்தாலும் நம்ம ப்ரொஃபஷனலாக பண்ணுறோம் நல்லா அளவெடுத்து பண்ணால் கண்டிப்பாக நமக்கு இன்ச் டேப். நெக்ஸ்ட் வந்து சாரி கவர், இது மஸ்ட். நம்ம முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கொண்டு ஒரு ப்ரொஃபஷனலிசம் வேணும். ஸோ நமக்கு சாரி கவர். நெக்ஸ்ட் வந்து அயன் பாக்ஸை பொறுத்தளவுக்கு நார்மல் அயன் பாக்ஸ்லையும் நீங்கள் பண்ணலாம். ஆனால் என்னன்னா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பண்ணணும். சப்போஸ் நம்ம மறந்து அப்படியே எடுத்து பண்ணிட்டோம், பிரைடல் சாரியில் வச்சுட்டோம் அப்படின்னா அவங்களோட ஸ்பெஷல் டே அன்னைக்கு நம்ம கிட்ட கொண்டு வந்து தந்திருப்பாங்க. ஸோ அந்த சாரி எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும், அது வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதனால வந்து அயன் பாக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நார்மல் அயன் பாக்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸ்விட்ச் ஆன் பண்ணி போட்டு நீங்கள் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி ஒரு பக்கத்தில் உங்களுக்கு ஒரு டவல் வச்சே ஆகணும். அதில் நீங்கள் பண்ணிட்டு தான் நீங்கள் டேரெக்டாக கொண்டு போய் டேரெக்டாக எப்பவுமே சாரியில் நார்மல் அயன் பாக்ஸ் வைக்கவே கூடாது. நீங்கள் வந்து ஸ்டீம் அயன் பாக்ஸ்னால் பிரச்சனையே இல்லை, அது நம்ம ஒரு டைம் ஒரு ஃபஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக பண்ணிக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. நார்மல் அயன் பாக்ஸ் வாங்கினா நீங்கள் அந்த ஒரு பாயிண்ட் மெயினாக இருக்கும் அயன் பாக்ஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த கிளிப்பர், இந்த கிளிப்பர் இருந்தால் தான் உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக ப்ரொஃபஷனாக பண்ணணும். பெருசாக எப்பவுமே இந்த அளவு வச்சு ஃபர்ஸ்ட் பல்லு மட்டும்தான் இந்த அளவு இருக்கும். செகண்ட் பல்லுலேயே நீ கை வந்து இந்த இடத்துல கொண்டு வச்சு குட்டியா, ரொம்ப குட்டி குட்டியாக அப்போதான் பீட்ஸ் வந்து நிறையா மிஸ் ஆகிடும். 14 பீட்ஸ் வச்சுருக்குறாங்க. அது எவ்வளோ வேணால் நம்ம வச்சுருக்கலாம், 14, 12, 17 இவ்வளோ. அதெல்லாம் நம்ம எடுக்கிறது எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்கிறதும் அவ்வளோ. அதே இதுல சேம் டைம் நம்ம என்னன்னா இந்த ஷீட் வந்துட்டு இப்படி பார்த்து எடுக்கும்போது இந்த நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த இடம் நம்ம பின் பண்ணுறோம் இல்லையா, இங்கே பின் பண்ணுறோம், அங்கே பின் பண்ணுறது எப்பவுமே இவ்வளோ நேரம் நம்ம இந்த மாதிரி ஆங்கிள் பின் பண்ணிட்டு வருது. இந்த இடத்துல கொடுக்குற அந்த எண்டு மட்டும் இந்த ஹரிசாண்டலாக நம்ம பண்ணுறோம். அது ஏன் அப்படின்னா ஒன்று வந்து 2 பாயிண்ட் இருக்குது. ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நம்ம இப்படி வச்சுருந்தா தான் சாரீ ஃபுல்லாகவே இதாகி ஸ்ப்ரெட் ஆகும், ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் என்னன்னா நமக்கு ஃபைன் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். அது செகண்ட் சீரீஸ். அந்த மெயின் ரீசன் என்னன்னா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஹரிசாண்டல் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ளீட்டு 90 டிகிரி இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட் 90 டிகிரி. இதுவே வந்து அப்போ வந்து எக்ஸல்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களோட செகண்ட் ப்ளீட், நம்ம எடுக்கிற இந்த செகண்ட் ப்ளீட் வந்து 90 டிகிரி இருக்கும். டபுள் எக்ஸல் அப்படின்னா தேர்ட் ப்ளீட் 90 டிகிரி இருக்கும். உனக்கு எந்த ப்ளீட் 90 டிகிரி இருக்கும்? நீ எக்ஸலாக எழுதுங்க. சாரியே கிடையாது. எம்முக்கு எனக்கு அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. நார்மலாக எப்பவும் போல உனக்கு ஸ்ப்ரெட்டிங்கில் தான் சைடு அடிக்காம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும். இல்லை ஓட்டும்
ஒவ்வொரு ஃபீட்டு நல்லா 2 inch 2 inch இப்போ எடுத்துக்கோ. நான் எடுத்துகிட்டு இருக்கேன், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நம்ம இங்க இருந்து இந்த டேபிள் வரைக்கும் வச்சிருக்கோம்ல, அப்ப நம்ம இந்த குழம்பு கரெக்டா கரெக்டா இதுக்கெல்லாம் நம்ம மெஷர் பண்ண வேண்டியதில்லை. நமக்கு எப்பவுமே மெஷர் அவங்களோட சைஸ் மட்டும் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் பண்ணணுன்ற அளவுக்கு மட்டும் நம்ம மெஷர் பண்ணிட்டு நமக்கு எவ்வளோ தூரம் நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும், நமக்கு இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஆமா பயங்கர இங்கே சிம்பிள் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. தண்ணியெல்லாம் இப்போ குடிச்சேன். தண்ணி சால் எடுத்துட்டு நிற்காது கற்றுக்கிறக்கே நல்லா மொட்டை 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 நல்லா ஏற்கனவே உங்கள் சேலை ஒரு பக்கம் காமிச்சிருக்கு. அடுத்தது நீங்கள் உங்கள் பக்கம் கிட்ட வச்சு சுத்தி வரையில இந்த சைடு நம்ம ஜாயின் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஷோல்டர்ல போட்டு சுத்தி வர வச்சு இந்த சைடு நம்ம ஜாயின் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம அந்த மெஷர்மெண்ட் எடுத்துட்டோம். இப்போ என்னன்னா, இப்போ நம்ம முந்தியில பார்க்கும்போது ஒரு சைடு இப்படி ஒரு சைடு இப்படி எடுக்கும். ஆனா இதுல பொறுத்த அளவுக்கு ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி ஒரே சைடு. இதை வந்து நம்ம இப்போ எவ்வளோ பல்லு சுற்றிருக்கோம், 1 2 3 4 5 6 7 9 எடுத்துருக்கோம். அந்த 9மே முடிச்சுட்டு இந்த இடத்துல வச்சு போட்டுட்டு இப்போ இந்த இருக்கு இல்லையா, இப்படி வச்சு எடுத்தீங்கன்னா இந்த சைடு நீங்க ரொம்ப இது ஒன்று எடுத்தோமா, அங்கே பின் பண்ணிட்டோமா, அடுத்து எடுக்க ஆளுங்களே தானா கரெக்டாக இப்படி இருக்கும்போது அந்த ஃபீட் வரும். அந்த ஃபீட் நம்ம கட் பண்ணி உள்ள வச்சு அடுத்து நிறைய இப்போ வந்து இதெல்லாம் எதாவது ஹெல்ப்னா ரெண்டுமே நம்ம சைடு நம்மள பார்த்த மாதிரி இது ரெண்டுமே இருக்கும். இந்த ஓப்பனிங்கும் சரி உள்ள இருக்கிறதும் ரெண்டுமே நம்மள பார்த்த மாதிரி இருக்கும். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல குட்டி குட்டி குட்டியாக ஸ்ப்ரெட் பண்ணுவோம். இந்த இடத்துல இதை விட கொஞ்சம் அதிகமாக, இங்கே வந்து ஹோலில் நம்ம அதிகமாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோம். அப்போ ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். பட் இப்போ நீ மேலே குட்டியாகவும் கீழே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக இருக்கும். வந்துட்டு மேல் பக்கம் நம்மளுக்கு வந்து இடுப்பு கிட்ட சொருகிற பக்கம், இந்த இடத்துல வந்து நம்ம பல்லூஸ் வந்து கொஞ்சம் குட்டி 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 குட்டியாக இருக்கணும். அதுவே வந்து சென்டரில் பார்த்தா கொஞ்சம் இதை விட கொஞ்சம் இது வந்து அதிகமாக இருக்கும். அதே லாஸ்ட்டில் வந்து பார்க்கலாம், இது எல்லாத்த விட அது கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் நல்லா ஸ்ப்ரெட்டாக இருக்கா, இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாமே அந்த இப்படி போட்டுட்டு இங்கே நம்ம ஒரு பின் பண்ணியிருக்கோமா, இங்கே ஒரு பின் பண்ணியிருக்கோமா, இதில் லாஸ்ட்டில் கை விட்டு அந்த பின் நம்ம கை விட்டுருக்கோம். இதுலேயே லாஸ்ட்டில் கை விட்டு அந்த பின் பண்ணி அதை அப்படியே இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணணும். பண்ணிட்டு இப்போ இது இருக்கு கரெக்டாக அந்த பாக்ஸ் வர மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த்.
இது வந்து எப்பவுமே இதுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா வெளியே வந்து சைடு அடிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் லாஸ்ட் நம்மளோட. ஓகேவா? இப்போ இது நம்ம என்ன பண்ணலாம், எந்த சைடு இந்த சைடு நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு வச்சு இங்க ஒரு பின் பண்ணலாம். இதுதான் நம்மளோட எட்ஜ். இந்த எட்ஜில் ஒரு பின் பண்ணிக்கலாம். இதுக்கு இங்க இருந்து இவ்வளவு தூரம், இங்க இருந்து இவ்வளவு தூரம் ஏதாவது இருக்கா? இதுதான் நம்ம அது பழக ஸ்டார்டிங்லேருந்து நீ வந்து இது ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸ்கூல் படிக்கணும். நம்மளோட இது நம்ம பண்ண அந்த கையில் வந்து போடணும். இந்த இடத்துல வந்து ஒரு சேஃப்டி போட்டு இதெல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த பின் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு சாரி உள்ள வச்சு. இந்த அளவுக்கு இருக்கு. ஆனா உள்ள கசகசன்னு இப்படிதான் இருக்கு. உள்ள எப்பவுமே இந்த மாதிரி தான். இதுதான் ப்ராப்ளம். ஏன் உள்ள உள்ள வந்து நம்ம மடிக்கும் போது இப்படிதான் வரும். எல்லா வீடு பார்த்தீங்கன்னா உள்ள மடிக்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்ல தான் இருக்கும். அது ஓகே. இந்த இடத்துல இப்படி இப்படி லேயர் லேயர் ஆயிடுது. அதை நம்ம அயன் பண்ணியிருப்போம்ல, அது எப்பவுமே இது பற்றி கீழே போட்டுருந்தோம்ல, கசங்கவே இல்லை. அந்த மாதிரி தான். பச்சை கலர் செய்யும்போது வாட்டர் க்ளீன் இதே கலர் காலேஜ் பேக் வச்சுருந்தேன்.